ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 18/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. நல்ல முயற்சியாளராக இருக்கும் மாணவர்களின் அடையாளங்கள் என்னன்னு கேட்குறாங்க. பதில்: அவர்கள் மதிப்புடன் தேர்ச்சி அடையக்கூடிய, அதாவது விஜய மாலையில் வரக்கூடிய லட்சியம் வைப்பார்கள். அவர்களின் புத்தியில் ஒரு தந்தை நினைவுதான் இருக்கும். தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களின் மீதும் உள்ள புத்தியின் தொடர்பை நீக்கி ஒருவரிடம் அன்பு வைப்பார்கள். இப்படிப்பட்ட முயற்சியாளர்கள்தான் மாலையின் மணி ஆகின்றனர்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இரவு பகலுக்கான வித்தியாசம் என்று பாபா குறிப்பிடுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தையும் சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் படங்களை உருவாக்கி கோவில் முதலானவைகளை கட்டி பக்தி செய்து செய்து நீங்கள் எவ்வளவு பணத்தை செலவு செஞ்சிட்டீங்க. ஆசிரியர் வருமானத்தை ஈட்ட வைக்கிறாரு, வாழ்க்கை நடக்கின்றது. குழந்தைங்களாகிய உங்களின் படிப்பு எவ்வளவு உயர்வானது. அனைவரும் படிக்கத்தான் வேண்டும். குழந்தைங்களாகிய நீங்கள் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகக்கூடியவர்கள். அந்த படிப்பில் வக்கீல் முதலானவர்களாக ஆகின்றனர். அதுவும் ஒரு பிறவிக்காக. எவ்வளவு இரவும் பகலுக்குமான வித்தியாசம் உள்ளது. ஆகையினால் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு சுத்தமான போதை இருக்க வேண்டும். இது குப்தமான போதை, எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் அதிசயம். எப்படிப்பட்ட ஆன்மீக மாயாஜாலம். ஆத்மா நினைவு செய்து செய்து சதோ பிரதானம் ஆகிவிட வேண்டும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்கள் எதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அனைவரும் மணமகள்களாக இருக்கிறீங்க. மணமகனாகிய என்னை நினைவு செய்கிறீங்க. ஏனென்றால் நான் தான் ராஜயோகம் கற்றுக் கொடுத்திருந்தேன். அதன் மூலம் நீங்கள் நடைமுறையில் நரனிலிருந்து நாராயணன் ஆகுறீங்க. நாங்கள் சத்தியநாராயணன் கதையை கேட்கின்றோம் என அவர்கள் சொல்கிறாங்க. இதிலிருந்து நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆவோம் என அவர்கள் புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண் கொடுக்கின்றார். அதன் மூலம் ஆத்மா தெரிந்து கொண்டு விடுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா எதற்கு கொசுக்கள் போன்ற வாழ்க்கைன்னு ஒப்பிட்டு சொல்லுகின்றார்? பாபா சொல்கிறாங்க, ஜோதியை கண்டு விட்டில்கள் வருகின்றன, சென்று விடுகின்றன, பிறகு மீண்டும் வருகின்றன. இவரும் ஜோதி ஆவார். அனைவரும் எரிந்து போக பலியாக வேண்டி இருக்குது. மற்றபடி ஜோதி எதுவும் இல்லை. அதுவோ பொதுவான விஷயமாகும். ஜோதியில் விட்டில்கள் நிறைய எரிந்து போகின்றன. தீபாவளியில் எவ்வளவு சின்ன சின்ன கொசுக்கள் வெளிப்படுகின்றன மற்றும் அழிந்து போகின்றன. வாழ்வது மற்றும் இறப்பது. தந்தையும் புரிய வைக்கிறாரு. இறுதியில் வந்து பிறவி எடுத்து பின் இறந்து விடுவது என்பது கொசுக்கள் போன்ற வாழ்க்கையாக என ஆகிவிடுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அலௌகீக மாயாஜாலம் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, காமச்சிதையில் அமர்ந்து கருப்பாக்கிவிட்ட குழந்தைகளின் மீது நான் வந்து ஞானத்தின் மழையை பொழிகின்றேன். குழந்தைகளாகி உங்களுக்கு யோகம் கற்றுத்தருகின்றேன். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும். மேலும் நீங்கள் பரிஸ்தானத்தின் தேவதைகள் வாழும் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகிவிடுவீர்கள். நீங்களும் மந்திரவாதிகளாக இருக்கிறீங்க இல்லையா? இது நம்முடைய உண்மையிலும் உண்மையான மந்திரஜாலம் என குழந்தைங்களுக்கு போதை இருக்க வேண்டும். ஒரு சிலர் மிகவும் நல்ல புத்திசாலியான மந்திரவாதியாக இருக்கிறாங்க. என்னென்ன பொருட்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றாங்க. இது அலௌகீக மாயாஜாலம் ஆகும். அதாவது ஒருவரை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கர்மங்களின் கணக்கு வழக்கை பற்றி பாபா கூறுவது என்ன? எங்கு சைதன்ய லட்சுமி நிழல் பட முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில், ஆத்மாவில் தான் சம்ஸ்காரங்கள் இருக்குது. சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறாங்க. யாருடைய பெயராவது சிறு வயதிலேயே புகழ் பெற்றதாக ஆகிவிட்டது என்றால் இவர் முந்தைய பிறவியில் இப்படிப்பட்ட கர்மம் செய்துள்ளார் என சொல்கிறாங்க. யாராவது கல்லூரி முதலானவைகளை கட்டினால் அடுத்த பிறவியில் சொல்கிறாங்க நன்றாக படிப்பாங்க. கர்மங்களின் கணக்கு வழக்கு இருக்குது இல்லையா? சத்யுகத்தில் விகர்மத்தின் விஷயமே கிடையாது. கர்மம் கண்டிப்பாக செய்வாங்க. ராஜ்யம் செய்வார்கள், உண்பார்கள், சௌகரியம் அனுபவிப்பார்கள். ஆனால் தலைகீழ் காரியங்கள் செய்ய மாட்டார்கள். அதுவே ராமராஜ்யம்னு சொல்லப்படுது. இங்கே உள்ளது ராவண ராஜ்யம். இப்போது நீங்கள் ஸ்ரீமத் படி ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது புதிய உலகமாகும். பழைய உலகில் தேவதைகளின் நிழல் கூட படுவதில்லை. லக்ஷ்மியின் ஜடச்சித்திரத்தை எடுத்து வைத்தீர்கள் என்றால் அதன் நிழல் படலாம். சைதன்ய லட்சுமியின் நிழல் பட முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு சந்நியாசிகள் எதை சந்நியாசம் செய்கின்றனர், நாம் எதை சந்நியாசம் செய்கின்றோம் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, முன்னே செல்ல செல்ல நீங்கள் சந்நியாசிகள் முதலானவர்களுக்கு அன்புடன் அமர்ந்து புரிய வைப்பீங்க. நீங்கள் தரும் படிவத்தை அவர்கள் நிரப்ப மாட்டார்கள். தாய் தந்தையரின் பெயரை எழுத மாட்டார்கள். ஒரு சிலர் தெரியப்படுத்துவார்கள். பிரம்மபாபா சென்று கேட்டார், ஏன் சந்நியாசம் செய்தீர்கள் என்று. காரணத்தை சொல்லுங்கள்னு கேட்டிருக்காரு. விகாரங்களின் சந்நியாசம் செய்யும்போது வீட்டையும் சந்நியாசம் செய்கின்றனர்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் முழு பழைய உலகையும் சந்நியாசம் செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யாருக்கு இவ்வுலகம் நரகமாக இருக்கிறது, யாருக்கு சொர்க்கமாக இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தந்தை பழைய உலகை புதிய உலகமாக சொர்க்கமாக ஆக்குகின்றார். சிலரோ நரகத்தை நரகம்னு ஒப்புக்கொள்றதே இல்லை. செல்வந்தர்கள் பிறகு சொர்க்கத்தில் என்னதான் உள்ளது என்று புரிந்து கொள்கிறாங்க. எங்களிடம் செல்வம், மாளிகை, விமானம் முதலான அனைத்தும் உள்ளன. எங்களுக்கு இதுவே சொர்க்கமாகும். குப்பையில் இருப்பவர்களுக்கு நரகம். ஆகையினால் பாரதம் எவ்வளவு ஏழையாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படிப்பட்ட விஷயம் நடக்க முடியாது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களை சுயதர்ஷன சக்கரதாரின்னு புரிந்து கொள்கிறீங்க. சக்கரத்தை சுழற்றி அதன் மூலம் கழுத்தை துண்டிக்கிறீங்க என்பதல்ல. கிருஷ்ணருக்கு சக்கரத்தை காட்டுறாங்க. அசுர கணங்களை கொன்றபடி இருக்கிறார்னு காட்டுறாங்க. இப்படிப்பட்ட விஷயம் நடக்க முடியாது. பிராமணர்களாகிய நாம் சுயதர்ஷன சக்கரதாரிகள்னு நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க. நமக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்குது. அங்கே தேவதைகளுக்கு இந்த ஞானம் இருக்காதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க. அச்சா, ஓம் சாந்தி.